ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் நானும் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் வத்தல் போடுறதுக்கு. எப்போதுமே நான் எல்லா வருஷமும் இதே மாதிரி எல்லா விதமான வத்தலும் போட்டு ஒரு வருஷத்துக்கு நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். நான் என்ன மாதிரி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி இது ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு நான் செஞ்சுருக்கேன். இந்த வத்தல் நம்ம ஒரு வருஷம் ஸ்டோர் பண்ணாலும் உடஞ்சி போகிறது, நொறுங்கி போகிறது அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஃபஸ்ட் டைம் நம்ம எப்படி பொரிக்கிறோமோ அதே மாதிரியே தான் கடைசி வத்தல் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இடையில நாம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வெயிலில் எடுத்து வச்சு காய வச்சுக்கணும் ஒரு வருஷம் ஸ்டோர் பண்ணும்போது. வாங்க, இதே மாதிரி நான் நிறைய டிப்ஸோடு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க, இப்போ எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ரேஷன் புழுங்கல் அரிசியை ஒரு 3 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பு, பெரிய பாத்திரம் எதில் அளக்குறீங்களோ அதில் நீங்கள் ஒரு 3 டம்ளர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கம்மியான அளவுகளில் செஞ்சு பாருங்கள். 3 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசிக்கு நான் 3/4 கப் மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கழுவிட்டு வந்துடலாம். நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசியை கண்டிப்பாக ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கணும். அதே மாதிரி ஜவ்வரிசியை நீங்கள் ஒரு தடவை லேசாக கழுவுனா போதும். ரொம்ப அழுத்தி கழுவுனிங்கன்னா அந்த மாவெல்லாம் கரைஞ்சி போயிடும். அதையும் தண்ணி ஊற்றி ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் இதை மத்தியானம் ஊற வச்சேன். இப்போ ஈவினிங் அரைக்கிறேன். நம்ம ஜவ்வரிசியை ஊறின தண்ணியோடு தான் அரைக்கணும். தண்ணியை வடிகட்டிடாதீங்க, தண்ணியோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும் நைஸாக. இப்போ அரிசியை போடும்போது நம்ம காரத்துக்கு தேவையான மிளகா போட்டுக்கலாம். இந்த மிளகாயை கட் பண்ணி அரைச்சிக்கணும் இது கூட சேர்த்து. இதே மாதிரி ஒரு 3 பேட்சாக நான் மாவை அரைச்சிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். மிக்சியிலே நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி நான் ஒரு பெரிய டபரா மாதிரி வச்சுக்கிட்டேன். இது நல்லா அடி கனமான பாத்திரம் தான் வச்சுக்கணும். இப்போ நம்ம மாவு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதே பாத்திரத்தில் நான் 2 அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அரைச்ச பிறகு எவ்வளோ இருக்கோ அதே அளவு 2 மடங்கு தண்ணி. இதுதான் நான் எப்போதும் செய்கிற மெத்தடு. இப்போ பாருங்கள், அரைச்சி வச்சதை எடுத்து நம்ம ஊற்றிக்கிறோம். ஊற்றி ஸ்லோவில் தான் வச்சுக்கணும். தண்ணி சூடு ஆன பிறகு தான் இந்த மாவை நம்ம ஊற்றணும். அதே மாதிரி நல்லா எல்லாத்தையும் வழித்து விட்டுட்டு ஒரு பெரிய கரண்டி வச்சு, நீங்கள் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, லேசாக கிண்டி விட்டால் போதும். அதாவது அடியில் போய் உட்காராமல் கிண்டி விடணும். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு போட்டேன், அது எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சு. அதாவது உப்பும் நம்ம பாதி உப்பு தான் போடணும், ஃபுல் உப்பு போடக்கூடாது. ஏன்னா காஞ்ச பிறகு உப்பு அதிகமாகிடும். நீங்கள் உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கணும். இதே மாதிரி நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மாவு வெந்துருச்சு. உங்களுக்கு கட்டி இருக்கிற மாதிரி இருந்தாலும் வெந்து நீங்கள் கிளறும் போது அந்த கட்டி சரியாயிடும். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரமாவது ஆகும். இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இதே மாதிரி நம்ம கூழ் காய்ச்சறதுக்கு நம்ம இடையில மூடி போட்டு தான் செய்யணும். பாருங்கள், நான் நைட்டு இதை கிண்டினேன். இப்போ காலையில் ஆயிடுச்சு. காலையில் இந்த பாத்திரத்தில் இருக்கிறத 3 பாத்திரத்துக்கு கலந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம கையாலேயோ இல்லை மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் போட்டு தான் இதை அரைச்சிருக்கேன். அதாவது காலையில், மறுநாள் காலையில் இது நல்லா சூடாயிடும். இப்போ தான் நான் இதுக்கு வேணுங்கிற ஜீரகமும் பெருங்காயமும் போடுறேன். முதல் நாள் நைட்டு நம்ம இந்த கூழ் காய்ச்சி வச்சு மறுநாள் தான் நான் இதை வத்தல் புழிய போகிறேன். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கணும். நான் கோதுமை மாவு கவரில் எடுத்துக்கிட்டு அடிப்பக்கம் ஒரு சின்னதாக ஒரு
அந்த முனையை கட் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா இது ஈஸியாக போடலாம். இந்த முறுக்கச்சில் போடுறதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இது மாதிரி பண்ணிக்கிட்டோம்னாக்கா ரொம்பவே ஈஸியாக போடலாம். நிறைய மாவு சீக்கிரம் புழிஞ்சிடலாம். இந்த பாருங்கள், இதே மாதிரி வருது பாருங்கள். அதே மாதிரி மாவு கவரில் பாதி தான் ஃபில் பண்ணும். ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா உங்களால் அழுத்தி போட முடியாது. இது வத்தல் போடுறதுக்காக ஒரு ஷீட் இருக்குது. இந்த மாதிரி ஷீட்டில் நம்ம அழகாக இந்த மாதிரி நேராக இழுத்து விடலாம். நீங்கள் மாவு வந்து நல்லா வெந்து ஆறி இருக்கும்போது தான் இந்த மாதிரி கட்டே ஆகாமல் வரும். இப்படி போடுற வத்தல் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அதாவது உடையாது. நம்மளாம் உடச்சி வறுக்கும்போது நம்மளாம் உடச்சி தான் வறுக்கணும். இதே மாதிரி கட்டாகாமல் வந்தாலே நம்ம மாவு நல்ல பக்குவமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் எப்போதும் இப்படி தான் போடுவேன். நான் செய்கிற மெத்தடை தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து காலையில் 6:30க்கு போட்டுடணும். நல்ல வெயில் வந்துருச்சுன்னா நமக்கெல்லாம் மயக்கம் வந்துடும். அதனால் நைட்டு ரெடி பண்ணிக்கோங்க. காலையில் நல்லா ஆறிடும். ஒரு 7 மணிக்குள்ளே இதே மாதிரி மொட்டை மாடியில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லா மாவையும் பிழிஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், எல்லா மாவையும் ஒரே மாதிரி ஈவனாக பிழிஞ்சாச்சு. இது ஈவினிங் காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து நான் இந்த மாதிரி ஷால் போட்டு மூடிட்டேன். இப்போ ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு நான் இதை எடுக்க ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், வத்தல் நல்லா காஞ்சி அதுவே அந்த கவர்லேருந்து வந்துருச்சு. இதே மாதிரி ஷால் போட்டு மூடும்போது நமக்கு வந்து தேவையில்லாமல் மண், தூசி, இலை இதெல்லாம் படாது. ஏன்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வந்து பாதாம் நல்லா கவராக இருக்குது. அதனால் தூசி இலைலாம் விழாமல் இருக்கிறதுக்காக நான் ஷால் போட்டு மூடிக்கிட்டேன். அதே மாதிரி மூடிக்கிட்டால் பெஸ்ட்டு. நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம வத்தல் நேராக உடையாமல் இருக்கும். இதை இன்னும் ஒரு நாள் நம்ம காய வச்சுக்கணும். இப்போ நல்ல வெயில் இருக்கிறதுனால 2 நாள் போதும் காயறதுக்கு. இப்போ இதையெல்லாம் எடுத்த பிறகு நம்ம நைட்டு கொண்டு போய் வச்சுட்டு மறுநாள் காலையில் நல்லா காய வச்சுக்கணும். காய வச்ச பிறகும் நீங்கள் சூட்டோட டப்பாவில் போடக்கூடாது. மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் காஞ்ச பிறகு நம்ம வீட்டில் ஹாலில் போட்டு ஆற விட்டு வத்தலில் சூடு இல்லாத சமயம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். எந்த ஒரு பக்கெட்லேயோ இல்லை எவர்சில் டப்பாலேயோ ஸ்டோர் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் 2 நாள் காய வச்ச வத்தலை இதே மாதிரி பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நிறைய செஞ்சிங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வத்தலை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வத்தல் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. வறுத்து பார்த்துருவோம். எண்ணெயை ஒரு மீடியம் சூடில் வச்சுக்கணும். ரொம்பவும் புகையை காய வைக்கக்கூடாது. அதே மாதிரி எண்ணெய் காயாமலும் இருக்கக்கூடாது. ரொம்ப மீடியமாக இருக்கணும். அப்போ தான் வத்தல் வந்து வறுக்கும்போது நல்ல வெள்ளையாக வரும். வத்தல் நல்லா அழகாக பொரிஞ்சு வெள்ளையாக சூப்பராக இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் ஜவ்வரிசி வத்தல் போடுறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.